அன்பான வாடிக்கையாளர்களே வணக்கம். இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா பிரபு மாவுமில்லிருந்து பேசுகிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா பனிமடை ரோடு பழனி கவுண்டன்புதூர். இங்கே தான் வந்து பனிமடை ரோடு பழனி கவுண்டன்புதூரில் தான் பிரபு மாவுமில் இருக்குது. இதில் பாருங்கள் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிஷின் போட்டிருக்கோங்க சொந்தமாக. இது பார்த்திங்கன்னா இட்லி மாவு வச்சுருக்கோம். இட்லி மாவு கொண்டு வந்தீங்கன்னா உடனே அப்போதைக்கப்போ அரைச்சி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து சீவக்காய் குளியல் பவுட்ரு அதுகளுக்கெல்லாம் ஒரு மிஷின் இருக்குதுங்க, அது போடுறோம். அப்புறம் வந்து மிளகாய் மல்லி மஞ்சள் இதுகளுக்கெல்லாம் மிஷினுங்க. கோதுமை ராகி கம்பு சோளம் இதுக்கு. அப்புறம் இந்த ஈரரிசி பச்சரிசி இதுகளுக்கெல்லாம் ஒரு மிஷின் போட்டிருக்கோங்க. நம்ம மிஷின்லேயே வந்து இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் நிறைய ரெடி பண்ணுறோம். எல்லாமே வந்து நல்லா ஹோம்மேடாக எதுவும் கலப்படம் இல்லாமல் சுத்தமாக பண்ணுறோம். இதில் பாருங்கள், ரெடிமேட் இட்லி மாவு ரெடி பண்ணுறோம். அப்புறம் இட்லி மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, ராகி மாவு, சத்து மாவு, கம்பு மாவு, சோள மாவு, சாம்பார் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, ரசப்பொடி, இட்லி பொடி, பருப்பொடி, குளியல் பொடி, சீவக்காய் தூள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரியே பண்ணுறோம். அது இல்லாமல் செக்கெண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இது எதுவுமே கலப்படம் இல்லாமல் சுத்தமான மரச்செக்கெண்ணெய்ங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சுத்தமான தனி மிளகாத்தூள். இப்போ பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இருக்க மாட்டோம், வெறும் மிளகாய் மட்டும் காம்பை கிள்ளி அரைச்சி நல்லா நீட்டாக வச்சுருப்போங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா காம்பை கிள்ளிட்டு வெறும் ப்யூர் மிளகா மட்டும்தான். நம்ம இந்த கர்நாடகா அந்த ஆந்திரா மிளகா அந்த மாதிரி இல்லைங்க, நம்ம நாட்டு மிளகா எண்டோ மிளகான்னு சொல்லுவோம், அதான் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு மல்லி தாங்க, நாட்டு மல்லி மட்டும்தான் போட்டு நல்லா வறுத்து அரைச்சிருவோம். மல்லி வந்து மேக்ஸிமம் ஜாஸ்தி காயப்பட முடியாதுங்க. மேக்ஸிமம் நம்ம அதுக்கு பதிலாக வறுத்தோம்னா போதும், நல்லா நீட்டாக இருக்குங்க. நல்லா வெறும் மல்லி மட்டும்தான். நீங்கள் இதில் வேறு எந்த கலப்படம் கிடையாதுங்க. ஓப்பன் பண்ணதுவே நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கறி மசாலா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மட்டன் இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஓப்பன் பண்ணதுலேயுமே வாசனை அருமையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஐட்டமே இதுலேயே சேர்த்திருப்போம். பட்டை, கிராம்பு, மிளகாய், மல்லி, இந்த எல்லா ஐட்டமே இதுலேயே சேர்த்திருப்போம். நீங்கள் வந்து சிக்கன் மட்டனுக்கு எதுக்கு போட்டிங்கனாலும் நம்ம பொடியை போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துனீங்கன்னா போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் சேர்த்த வேண்டியதில்லை. போட்டுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மல்லிகைப்பூ தலை எது போடணுமோ அது மட்டும் போட்டிங்கன்னா போதும். வேறு மளிகை ஜாமான்ட்டு எதுவுமே இதில் சேர்த்த வேண்டியதில்லை. சிக்கனுக்கு மட்டனுக்கு ரெண்டுக்குமே நம்ம பொடி மட்டும் போட்டால் போதும், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. அப்புறம் பாருங்கள் பருப்பு பொடி பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம சாப்பாட்டுக்கு சுடு சாப்பாட்டில் போட்டு நம்ம நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். காரம் இல்லாமல் குழந்தைகளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம கடைகளில் போய் என்னென்னமோ வாங்கி போடுறோம், என்னென்னமோ கலக்குறாங்க. இது வந்து நல்லா ப்யூராக நம்ம வீட்டில் எப்படி அரைக்குமோ அதே மாதிரி தான் அரைச்சி வச்சுருக்குறேங்க. இது தேவையானு வாங்கிக்கலாம். நல்லா நீட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் இதுலேயே போட்டிருப்போம். நீங்கள் சாம்பாருக்கு, காய் வணக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். வேறு எந்த பொடியும் நம்ம சாம்பார் தூளை போட்டு வேறு எந்த எக்ஸ்ட்ரா வந்து மிளகாயோ மல்லியோ வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்த வேண்டியதில்லை. நம்ம பொடியை போட்டு நீங்கள் காய் வணக்கிறதுக்கு சாம்பாருக்கு ரெண்டுக்குமே போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் மட்டும்தான் போடுவோங்க. வேறு எதுவும் கலப்படமெல்லாம் கிடையாது. தனியாக மஞ்சள் அதை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டாக. அடுத்து வந்து பூஜைக்கு, குளிக்கிறதுக்கு, மூணுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். காரம் இருக்காது. சுத்தமாக வெறும் விரலி மஞ்சள் மட்டும்தான் நல்லா காய போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்யூராக இருக்கும், எந்த கலப்படமும் கிடையாதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி பார்த்திங்கன்னா நம்ம ரசப்பொடியை வந்து நம்ம ரசம் வைக்கும்போது எண்ணெய் ஊற்றி கருவேப்பில் போட்டு நம்ம பொடியும் அந்த எண்ணெயிலேயே போட்டுறணுங்க. போட்டுவிட்டு கொஞ்சம் லைட்டாக தாளித்து விட்டு அப்புறம் நீங்கள் ரசத்துக்கு புளி தக்காளி என்ன போடுவீங்களோ அதை போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பொடி போடக்கூடாதுங்க, எண்ணெயிலேயே போட்டோம்னா போதும். பெருங்காயம் எல்லாமே இதிலேயே சேர்த்து, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து. நீங்கள் பூண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நம்ம இதில் போட்டிருப்போம். பெருங்காயம் எல்லாமே இதிலேயே போட்டிருக்கோம். மிளகு, ஜீரகம், கடுகு எல்லாமே உள்ளேயே போட்டிருக்கோம். ரசப்பொடிக்குங்க டக்குன்னு நீங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம பொடியை போட்டுவிட்டு தக்காளியுமே புளியும் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உப்பு போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்து வேலை, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ரசமே வச்சிடலாங்க. அப்புறம் இட்லி பொடிங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இட்லிக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா தோசையில் நம்ம கல்லில் தோசை ஊற்றுனதுலேயுமே நம்ம இட்லி பொடியை எடுத்து மேலே தூவி விட்டு சாப்பிட்டிங்கனாலும் பொடி தோசை மாதிரி நல்லா அருமையாக இருக்கும். அளவான காரம் தான் இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாங்க. நல்லா நீட்டாக இருக்கும். வேறு எதுவும் அதில் கலப்படம் எதுவும் இல்லைங்க. நல்லா நீட்டாக எல்லாம் ஒரிஜினலான ஐட்டம் தான். இது பார்த்திங்கன்னா அடுத்து மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும்.
காரம் அளவாக இருக்கும். நல்லா உங்களுக்கு நம்ம மீன் குழம்பு பொடிக்கு நம்ம பொடி மட்டும் போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. புளிப்புக்கு மட்டும் புளி தக்காளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா குளியல் பொடி. அடுத்து பார்த்திங்கன்னா குளியல் பொடிங்க. குளியல் பொடி பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு 16 ஐட்டம் போட்டிருப்போங்க. வெட்டி வேறு, ஆவாரம்பூ, சந்தன சரல், கோரக்கிழங்கு, பச்சைப்பயிறு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். நீங்கள் தோவளைப்பொடி, சோப்பு அது இதுன்னு போடுறதுக்கு இந்த மூஞ்சியில் கருப்பு கருப்பாக வர்றது, அப்புறம் வேக்குருவாட்டு வர்றது இதெல்லாம் வராதுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாமே வந்து இயற்கையான ஐட்டம் தான். வெட்டி வேறு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்குங்க. நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் சோப்புக்கு பதிலாக இதை மட்டுமே போட்டு குளிக்கலாம். நல்லா ஆயில் பசையெல்லாம் எடுத்துரும். வேறு எந்த கெமிக்கலும் கிடையாதுங்க. ப்யூராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் தாராளமாக போட்டு குளிக்க வைக்கலாம். இதுவும் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும், வாங்கிக்கலாங்க. எல்லாம் காயப்பொடிச்சு தான் அரைச்சிருக்கோம், பூச்சி பிடிக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இதுலேயே போட்டிருப்போம். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துனீங்கன்னா போதும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி எல்லாத்துக்குமே போடலாங்க. நல்லா வாசனையாக இருக்குது. பட்டை, கிராம்பு எல்லாமே நாங்கள் சேர்த்திருப்போம். ஒன்லி நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துனீங்கன்னா போதும், வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் மெயினான ஐட்டம், சத்து மாவுங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 48 ஐட்டம் போட்டிருப்போங்க. இதில் வந்து எல்லா அரிசியும் தானியமும் எல்லாமே சேர்ந்துருக்கும். எல்லாமே இந்த முழு தானியமெல்லாம் முளைக்கட்டி காய வச்சு வறுத்து அப்புறம் தான் அரைச்சிப்போங்க. பாதாம், முந்திரி அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கோம். மொத்தம் 48 ஐட்டம் போட்டிருப்போங்க. அது நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே குடிச்சிக்கலாம். குழந்தைகளுக்கு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். பெரியவங்க உப்பு போட்டு மட்டும் போட்டு சேர்த்து குடிக்கலாம். இல்லை அப்படியே குடிக்கிறனால குடிக்கலாம். டெய்லியும் காலையில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர், ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர், காலையில் 2 டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் சாப்பாடே வேண்டியதில்லை. பெரியவங்களுக்கெல்லாம் நல்லா ஜீரண சக்தியாகும். குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா ராகி மாவு, சோள மாவு, கம்பு குரணை, அரிசி மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவை ஏதாவது பொடி வேணும், இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னிங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 9843112348, 9843112348, 98 43 11 23 48 கூப்பிடுங்க. எந்த நேரமும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் எந்த ஐட்டம் வேணுனாலும் கொண்டு வந்தீங்கனாலும் அரைச்சிக்கலாம். அப்புறம் அது இல்லாமல் நாங்கள் அரைச்சி வச்சதையும் வேணால் வாங்கிக்கலாம். காலையில் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இருக்குங்க. தேங்க்யூ.